குட் மார்னிங் ஆல். வணக்கம். நான் உங்கள் சுகேஷ் ஆனந்த், அடா தமிழ் 247லேருந்து. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு வீடியோ. ஓகே, இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ், அறிவியலும் இந்திய பண்பாடும். ஓகே, இதில் இருக்க 11th 12th புக்ஸ், இதில் வந்து எப்படி நம்ம ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இதை கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். ஓகே, ப்ளஸ் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ் மீடியம் people okay, but English medium people and also இங்கிலீஷே தமிழே சுத்தமாக தெரியாத பீப்புள், அதாவது படிக்க தெரியும் ஆனால் எழுத தெரியாது, அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு சின்ன ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு மெத்தட், ஒரு ட்ரிக்ஸ், ஓகே, எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, அதை பற்றி இதில் சொல்லியிருக்கேன். தமிழே தெரியாதவங்களும் எப்படி அதை படிக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எத்திக்ஸ் அப்படின்ற புக் வந்து இங்கிலீஷில் இல்லை, தமிழில் மட்டும் தான் இருக்குது. ஸோ எல்லாமே தமிழில் தான் படித்தாகணுன்ற ஆப்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபைன், இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டில் ஷார்ட்டாக தான் பார்க்க போவோம். இது நான் உங்களுக்கு ஃபுல்லாக இதை பற்றி எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியா மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஓகே, நோட்ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ ஃபைன், வாங்க நம்ம உள்ளே போகலாம், என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எத்திக்ஸ் அப்படின்றது ஒரு மாரல் வேல்யூ. ஓகே, அந்த மாரல் வேல்யூவை பற்றி தெரியணுன்னா நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வந்து பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு செய்யணும். அதுதான் எத்திக்ஸ். உனக்கு எத்திக்கல் வேல்யூ ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்மளை கொஷின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த எத்திக்கல் வேல்யூ அப்படின்றது தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ரியலபிலிட்டி, பிரின்சிபல், நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ட்ரஸ்ட்டு. ஓகே, நம்மளை எந்தளவுக்கு நம்புகிறாங்க மற்றவங்க அப்படின்றத அதை எப்படி பிரேக் பண்ணாமல் எவ்வளோ ஒர்க்குக்கு டெடிக்கேட்டடாக, இது எல்லாமே எத்திக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து இப்போ நம்ம புக்கை சப்ஜெக்ட் ஆஸ்பெக்டில் எப்படி படிக்கணும்னா, நாம் பண்டைய காலத்துலேருந்து ஏன்ஷியண்ட்டில் இருந்து, ஓகே, இதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க, எப்படி நம்மளோட வேல்யூஸ் என்ன, நம்மளோட மாரல்ஸ் என்ன அப்படின்றத தான் வந்து படிக்கணும். இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். இம்பார்ட்டன்ட்ன்றதை விட ஒவ்வொருத்தனும் தன்னுடைய கண்ட்ரி பற்றியும், ஓகேங்களா, நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இது வந்து சப்ஜெக்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபைடாக பேசப்படுது, ஏன்னா சிலபஸில் செப்பரேட்டாக கொடுத்ததுனால. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஷார்ட்டாக நான் முடிச்சிடுறேன் ஃபாஸ்ட்டாக. ஓகே, ஸோ இது ஒன்று கொடுத்துருக்கு. இது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சிம்பிள், இது ஒரு மெத்தடு தான். பட் 100% ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ சம் கேண்டிடேட்ஸ் வந்து தமிழ் சுத்தமாக தெரியாது, ஓகே, புரிஞ்சிப்பாங்க, ஆனால் எழுத படிக்க தெரியாது. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் சில பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் நான் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து சில கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி தமிழ் மீடியம் அப்படின்போது நான் குரூப் 4 வரைக்கும் பிளான் பண்ணேன் சார், இப்போ 1, 2ன்னு வரும்போது இந்த கண்டென்ட் புதுசாக ஆட் பண்ணதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, ஸோ அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடு என்னென்னா ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு எத்திக்ஸ் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக என்கிட்ட புக் இல்லை, அதனால் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கேன். ஸோ இந்த எக்கனாமிக் கண்டென்ட் தமிழில் இருக்குது. இது வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. ஓகே, நார்மல் கேமராலாம் வாட்டவர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, உங்கள்கிட்ட கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆப் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நார்மலாக பண்ணிங்கன்னா இந்த கண்டென்ட் வராது உங்களுக்கு. ஓகேங்களா? இது வராது, கீழே இருக்கிற இந்த கண்டென்ட் வராது, வேறு மாதிரி வரும். ஓகே, பட் ஆனால் இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா கூகுள் ஃபோட்டோ ஆப்குள்ளே போயிட்டு கேலரி இருக்குள்ள ஆப்பு, அந்த மாதிரி கூகுள் ஆப்பில் போனீங்கன்னா இந்த ஒரு கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இது வரும். ஓகே, ஸோ அப்படி வரும்போது இப்போ இந்த கண்டென்ட்டை இதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாட் எடுக்கு பார்த்தீங்கன்னா சம்திங் மேஜிக் மாதிரி நடக்கும். ஓகே, இந்த பேஜ் மேலே மேஜிக் மாதிரி நடந்த உடனே இது செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா? தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஸ்டெப். இந்த மாதிரி சம்திங் நடந்து மூணாவது ஸ்டெப்பு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, மூணாவது ஸ்டெப்பு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இங்கே இது கொடுத்த உடனே ட்ரான்ஸ்லேட்டுன்னு கேட்கும். எஸ், ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த தமிழ் கண்டென்ட்டு, ஓகேங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் கண்டென்ட்டுக்கு வந்துடும். ஓகே, இன்னும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபுல் கண்டென்ட் கூகுளில் இந்த மாதிரியே வரும். நீங்கள் இங்கேயே எடுத்துக்கலாம், அந்த ஃபோட்டோ காப்பிலே உங்களுக்கு வந்துடும் இது. அப்படி இல்லைனா கூகுள் உள்ளே போய்ட்டும் பார்த்துக்கலாம். தட் மீன்ஸ் நெட்டு உள்ளே போய்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டு தான் தமிழில் இருக்குது. அப்படி என்ன கிடச்சிருக்கு, நம்மளுக்கு இங்கிலீஷில் கிடச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு டவுட் இருக்குன்ற பட்சத்தில் இங்கேயும் சர்ச் பார் வரும். ஓகே, இங்கே இருக்கும் சர்ச் பார், இங்கே எண்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுள்குள்ளேயே போய்டும்.
ஓகே. ஸோ இது தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன். இது 100% ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்ல வரல. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சிலதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் கூகுள். ஓகே, ஸோ புக்கு உங்ககிட்ட எத்திக்ஸ் புக் இருந்துச்சுன்னா பட் தமிழ் எழுத்துக்கூட்டி படிக்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கங்க, அந்த பேஜை எடுத்துக்கிட்டு இந்த இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கூகுள் லென்ஸ் அது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அங்கேயே மேஜிக் நடக்கும். இந்த மாதிரி அப்படியே ஏதோ ப்ளக் ஆகும், இந்த மாதிரி டாட்டெல்லாம் ஆகும், ஏதோ மாயாஜாலம் பண்ணுற மாதிரி நடக்கும். ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்ச உடனே இந்த மாதிரி கண்டென்ட் ட்ரான்ஸ்லேட்டுன்னு கேட்கும், கொடுத்த உடனே தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். ஓகே, அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் சிலது பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சர்ச் பாக் போட்டிங்கன்னா டேரெக்டாக அதோட சப் கேட்டகரி லிஸ்ட்டுக்கு போயிடும். ஓகே, அதில் ஏதாவது ஒன்று இதை தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிப்பேன், அதை பார்த்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் படிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் பெரிய ஒர்க்கு தான். ஓகேவா, ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் எடுத்துருக்கணும், கொஞ்சம் வேலை அதிகம் தான். ஆனால் உங்களுக்கு தமிழே படிக்க முடியலன்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ட்ரை தான். ஓகே, இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இது 11th புக்கு. ஓகேங்களா, 11th புக்கை 2 போர்ஷனாக நான் பிரிச்சுட்டேன். ஓகே, ஸோ இந்த 5 டாப்பிக்குமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு தெரியும் இது குரூப் 1, 2, 4 டிஎன்பிசி எல்லாத்துக்குமே வரும். ஓகே, சின்ன சின்ன பார்ட்டாக வரும் குரூப் 4ல். இப்போ 1, 2ல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மேஜராக வரப்போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ தமிழ்நாடு பண்பாடு அறிமுகம், சிந்து சமவெளி நாகரிகம், தமிழ் இலக்கியம் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், தமிழர் கலைகள், விழாக்கள், கலைச்சொற்கள். ஓகே, இது அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த 5 யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் படிக்க கவலைப்பட தேவையில்ல. ஜஸ்ட் 18 பேஜஸாக இருக்கட்டும், 20 பேஜஸாக இருக்கட்டும், நீங்கள் ஃப்ரீ டைமில் நாவல்ஸ் படிப்பீங்களா, அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒருத்தருக்கு கதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது, போர் அடிக்கும் போது ஒரு நாவல்ஸ் மாதிரி என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீட் கொடுங்க. தமிழ் அப்படின்றதுனால நம்மளோட பேசிக் லாங்குவேஜ், ஓகே, நம்மளுடைய மதர் டங் அப்படின்றதுனால இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். படிக்க உங்களுக்கு கண்டென்ட்டு வேகமாக மைண்டில் ஏகிடும். இங்கிலீஷ் என்னதான் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாகவே இருந்தாலும் படிக்கும் போது கண்டென்ட் புரிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணுங்கள், பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. என்னென்ன சொல்ல வராங்க, அந்த இயர்ஸ் ஏதாவது ஸ்பெஷலாக சொல்கிற விஷயத்தை மட்டும் கண்டென்ட்டை பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது நீங்கள் டெப்த்தாக படிக்கணும். ஏன் இதை நான் படிக்கணும்னா, குரூப் 1 மெயின்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கண்டென்ட் இருக்குது. ஓகே, அதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது இதிலேயே வந்து வால்யூம் 1, தட் மீன்ஸ் 1 or 2 அல்லது சிலதில் கம்ப்ளீட்டாக ஒரே வால்யூமாக ஆகும், வாட் எவர். இது வந்து நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, இதில் போதும். ஓகேவா, ஸோ எல்லாத்தையுமே நம்மளால் படிக்க முடியாது. ஸோ வகுப்பு மார்க்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஓகே, பட் புக் பேக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, போதும். ஓகேவா, ஸோ ஃபைன். இது 11th புக்கு. அண்ட் தென் 12th புக் அப்படின்னும் போது இதில் இந்திய பண்பாடு இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, வேத கால பண்பாடு, இந்திய பண்பாடு சமயங்கள், இந்திய பண்பாட்டுக்கு பேரரசுகளின் கொடை, பக்தி இயக்கம், சமூக சமய சீர்திருத்தம், அண்ட் தென் இந்திய பண்பாடு சுற்றுச்சூழல். ஓகேங்களா, இது கொஞ்சம் லீஸ்ட்டாக பார்த்துக்கோங்க, பட் இதெல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே, இதில் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கவலை இல்லை, ஏன்னா வேத கால பண்பாடு வேதிக் ரிலிஜன் ஹிஸ்ட்ரியில் படிச்சிடுவீங்க. ஓகே, இந்திய பண்பாடு சமயங்கள் இதில் தான் இருக்கும். பக்தி இயக்கம் இதுவும் வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிடுவீங்க, பக்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பக்தி மூமெண்ட்டு ஹிஸ்ட்ரி 11th புக்கு வால்யூம் 1 and 2ல் வந்துடும். பக்தி இயக்கம், சமூக சமய சீர்திருத்தம், தட் மீன்ஸ் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட். ஓகே, சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட். ஸோ இது உங்களுக்கு 10th வால்யூம் 1, என்ன பேசுறதெல்லாம் நியூ புக். ஓகே, 10th வால்யூம் 1ல் இருக்கும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு 11th புக் வால்யூம் 2, சாரி எனக்கு அது ஞாபகம் இல்லை, பட் 10th வால்யூம் 1ல் கண்டிப்பாக சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, 11th புக்கில் இருக்கான்னு பார்த்துக்கங்க, எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஓகே, ஸோ ஃபைன். மற்றதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, தட் மீன்ஸ் இதெல்லாம் அவ்வளோ தேவையில்லை. ஓகே, ஸோ இது இந்திய பண்பாட்டு இயல்புகள், இந்திய பண்பாடும் சமயங்களும். ஓகே, இந்திய பண்பாட்டுக்கு பேரரசுகளின் கொடை, தட் மீன்ஸ் இது என்னென்ன ராஜாஸ், தட் மீன்ஸ் கிங்டம்ஸ், ஓகே, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு இருக்கும். தட் மீன்ஸ் சேகா, சோலா, பாண்டியாஸ், ராஷ்டிரகூட்டாஸ் இதெல்லாம் வரும். ஸோ இதுவும் நீங்கள் சவுத் இந்தியன் டாப்பிக்கில் படிச்சிடுவீங்க தான். ஓகேவா, ஸோ 12th இந்த புக்ஸ் எல்லாமே, இந்த டாபிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட். இது 3 ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ்லேயே வந்துடுது. இது 2 ப்ளஸ் அண்ட் வாட் இஸ் இட், ஸோ இந்த 3 ஓகே சிலபஸ்லேயே வந்துடுது, நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்துடுது ஸ்பெசிஃபிக்காக. ஓகே, ஸோ அப்போ இது வந்து 12th எத்திக்ஸ் புக்கு.
ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் கம்பல்சரி படித்து தான் ஆகணும். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். 2 புக்கில் என்னென்ன படிக்கணுன்றதை நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஓகே, இது இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரிலையும் வருதுக்கான கண்டென்ட் வருதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, 11th இது வந்து நம்ம சிந்து சமய நம்ம சொல்ல தேவையில்ல. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஹிஸ்ட்ரி புக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மற்றதெல்லாமும் கண்டென்ட் கொள்வது. இப்போ இந்த விழாக்கள்னு எடுத்துக்கங்களா, இதில் பெருசாக ஒன்றுமே இல்லை. இது வந்து செப்பரேட்டாக ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்கான். ஆனால் இந்த விழாக்கள் அப்படின்றது ஏன்ஷியன்ட்லேருந்து மெடிவல் அந்த மாடர்ன் வரைக்கும் கண்டென்ட்டில் எல்லாத்துலேயுமே இந்த விழாக்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எத்திக்ஸ் புக்கில் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியோட கம்பைன் பண்ணி எப்படி படிக்கணுன்றது சொல்கிறேன். 11th 12th புக் லிஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து மெயின்ஸ்க்கு. ஓகே, பேப்பர் 2 மெயின்ஸ் வந்து பாலிட்டி ஃபஸ்ட்டு, அதில் 3 எல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமே வந்து நீங்கள் மெயின்ஸ் வந்து 3 பேப்பர் எழுதணும். ஓகே, பேப்பர் வந்து 3 பேப்பர். ஓகே, மெயின்ஸ்க்கு. ஓகே, 1 2 3 ஒவ்வொரு பேப்பர்லேயும் 3 சப்ஜெக்ட் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ டோட்டலாக வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு வந்து 250 மார்க்ஸ். இதுவும் 250 மார்க்ஸ், இதுவும் 250 மார்க்ஸ். ஸோ இது எந்த ரேஷியோவில் வேணால் வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இது 100 மார்க்ஸ்க்கு வரும், 100%. இதுவும் 100 மார்க்ஸ்க்கு வரும், இதுவும் 50 மார்க்ஸ்க்கு வரும். 250 மார்க்ஸ் மாறலாம், 75 வரலாம், வாட் எவர், எது எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு டாப்பிக்கை வந்து 100 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை 50 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை 75 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொஷின் இங்கே வந்து கண்டென்ட் வந்து மேட்ச் ஆகிக்கும். ஓகேங்களா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு 100% எடுத்து, ஏன்னா இது இம்பார்ட்டன்ட்னால 100% கண்டிப்பாக வரும். பாலிட்டி இம்பார்ட்டன்ட் 100% வரும். பட் சயின்ஸ் அண்ட் டெக் வந்து நம்மளுக்கு புக்ஸ் கிடையாது. அதனால் இதை பற்றி பெருசாக வந்து நம்ம புக் சர்ச் பண்ணி படிக்க முடியாது, வெளியேருந்து எடுக்கணும். அதனால் மேபி 50 கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போது இந்த டாப்பிக்கை தான் நம்ம எத்திக்ஸோட கனெக்ட் பண்ணி படிக்க போவோம். ஓகேங்களா, எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதுதான் சிலபஸ். தமிழ் சொசைட்டி அண்ட் ஆரிஜின். ஓகே, அதாவது நம்மளுடைய நாகரிகம் பேஸ் பண்ணி எப்படி படிக்கணும்னு சொல்லி நம்ம எத்திக்ஸில் படிச்சுப்போம். லிட்ரேச்சர். ஓகேங்களா, சாரி, ஓகே, இது லிட்ரேச்சர், மியூசிக், ஃபிலிம், ட்ராமா, அதாவது கலை மற்றும் கலைகள் சார்ந்த விஷயங்கள். ஓகேங்களா, கலைகள், கட்டுமானவியல், அதெல்லாம் இங்கே சேர்ந்து வந்துடுது. ஓகே, இந்த டாப்பிக்கு தமிழ்நாடு ஃப்ரம் சங்கம் ஏஜ் டு டில் டேட், இது நீங்கள் யூனிட் 8லேயே படிக்குவீங்க. டிராவிடியன் மூமெண்ட்டு யூனிட் 8ல். சவுத் இண்டியன் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சமூக சமய சீர்திருத்தம், அதே மாதிரி நீதி கட்சி, இதெல்லாம் இந்த கண்டென்ட்டில் வந்துடும். கேஸ்ட், ரிலிஜியன், விமன், பொலிட்டிக்ஸ், எஜுகேஷன், சோஷியல் கல்ச்சர் அப்படின்றது இதுவும் எப்படி நான் சொல்கிறேன். இது ஜஸ்ட் மாஸ் மீடியா கம்ப்யூட்டர்ன்றது நீங்கள் எல்லா 7th புக்கு 6th புக்கில் எண்டில் வந்து அந்த கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சம் கொடுத்துப்பாங்கள்ல, அதுலேருந்து எடுத்துக்கலாம். இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் கண்டென்ட்டில் இருக்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த டாபிக்ஸ் எல்லாமே எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் 11th புக், பியூர்லி 11th புக் இந்த கண்டென்ட்டே உங்களுக்கு கொடுத்து வைப்பாங்க. ஓகேங்களா, 11th புக்கில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஈஸியாக போயிடணும் அப்படின்னா சோளா எடுத்துக்கலாம். ஓகே, சோளா பாண்டியா நல்லா பெரிய கண்டென்ட் ஆகும். சோலாஸ் எடுத்துக்கலாம். சோலாவோட டைனாசிட்டிஸ் பற்றி எல்லாம் வரும். ஓகேங்களா, அதாவது யார் வந்தான், லேட்டர் நான் சொல்கிறது இம்பீரியல் சோளா, லேட்டர் சோளா, பிற்கால சோழர்களை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஏன்னா அதெல்லாம் கண்டென்ட் இருக்குது. ஓகே, குப்தாஸில் எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குது, இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்தாங்க போனாங்கன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக, அதாவது ராஜா அவங்கள பற்றி இருக்கும், அதை விட்டுருவோம். அது முடிஞ்சிட்டு 11th புக்கில் இங்கிலீஷ் மீடியம் ஆகட்டும் தமிழ் மீடியம் ஆகட்டும் இந்த சாப்டர்ஸ் வரும். அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்ட், கலை மற்றும் கட்டுமானவியல். ஓகேங்களா, அதை பற்றி. அதுக்கப்புறமா வந்து ரிலீஜியஸ், ஓகே, மதம். அப்புறமா விமன்ஸோடைய ஸ்டேட்டஸ், பெண்களுடைய பங்களிப்பு அல்லது பெண்களுடைய நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பெண்களுடைய நிலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு தான் ஆர்கிடெக்சர், ரிலீஜியஸு, விமன் ஸ்டேட்டஸு. இதிலே வந்து கலை கட்டணம்லாம் இந்த ஆர்ட் அப்படின்றது என்னென்ன சொல்லுவாங்க, டான்ஸ், ட்ராமா. ஓகேங்களா, டான்ஸு, ட்ராமா, பெயிண்டிங்ஸு, இது எல்லாமே வரும். கண்டென்ட்டில் இருக்குது வரும், இல்லாதது வராது. அதனால் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆர்கிடெக்சர்னா டெம்பிள்ஸ், அதோட டிசைன்ஸ், இது எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேங்களா, ட்ராமா, பெயிண்டிங்கு, லிட்ரேச்சரு. ஓகேங்களா,
அதுக்கப்புறமா சோஷியல் காஸ், சமூக நிலை. ஓகே, இன்னும் நிறையா இருக்கும். நீங்கள் அந்த 11th புக்கில் அப்படியே கண்டென்ட் இருக்கும். இப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே கொடுத்துக்கல விமன், பாலிட்டிக்ஸ், எஜுகேஷன், ரிலீஜியன், கேஸ்ட், தமிழ்ஸ். அதுக்கப்புறம் இந்த டாபிக் ஃபுல்லாக சங்கமேஜ். இது சங்கமேஜ்னா இது ஒன்றும் இல்லை, இங்கேருந்து எடுத்துக்கிங்கன்னா இம்பிரியல் சோழா சொல்லிக்க பார்த்தீங்களா, சங்கமில் இருந்து மாடர்ன் இந்தியா வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஃபுல் கண்டென்ட்டும் இந்த ஆஸ்பெக்டில் உங்களுக்கு 11th புக்கில் கொடுத்துருப்பான். ஓகேங்களா. பட் எத்திக்ஸில் என்னென்னா ஸ்பெஷலாக இப்போ எக்ஸாம்பிள் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா கலை மற்றும் கட்டுமானவியல்கள் அப்படின்னு கொடுத்துட்ருப்பான் ஹெட்டிங்கு. ஓகே, இந்த ஹெட்டிங்கில் என்ன இருக்குன்னா சங்கம் ஏஜில் இருந்து மாடர்ன் டேஸ் வரைக்கும் எப்படி கலை கட்டுமானவியல் அடுத்தடுத்த காலகட்டத்தில் டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக கம்பைல் பண்ணி இதில் கொடுத்துட்ருப்பான். நீங்கள் இதே ஹிஸ்ட்ரி புக்கில் எடுத்திங்கன்னா இண்டஸ் வேலியில் இருந்து ஓகேங்களா மாடர்ன் இந்தியா வரைக்கும் ஒவ்வொரு சாப்டர்லையுமே இந்த கண்டென்ட் ஆகும். ஸோ ஒரு பாக்ஸ் ஒரு பிட்டு வர விஷயத்த இங்கே எத்திக்ஸ் புக்கில் என்ன பண்ணியிருக்கான், கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்தாலும் சரி, எத்திக்ஸ் படித்தாலும் சரி, பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. கொஞ்சம் பாயிண்ட்ஸு, கொஞ்சம் ஸ்டோரிஸு அடிஷ்னலாக ஆட் ஆகும் எத்திக்ஸில். ஸோ இவ்வளோ தானே தவிர நீங்கள் ஸ்பெஷலாக டிஃபிகல்ட்டிஸோடு படிக்க வேண்டிய விஷயம் இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, அப்போது எத்திக்ஸ், ஹிஸ்ட்ரி இது எப்படி கம்பைல் பண்ணி படிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகே, இதுதான் விஷயம். இப்போ இண்டஸ் வேலி ஸ்டார்டிங் நம்ம பார்த்தோம். இண்டஸ் வேலி சிந்து சமவெளின்னு சொல்லிட்டு அது ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கா, எத்திக்ஸ் புக்கில் இருக்கா? ஹிஸ்ட்ரி புக்கில் ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மொத்தமாக கொடுத்துருப்பான். ஓகேங்களா. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், சிந்து சமவெளியில் நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, பெண்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு, எந்த மதத்தை வழிபட்டாங்க, அவங்களோட ஆர்கிடெக்சர் ஏதாவது இருக்குது, அங்கே வந்து இதெல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. ஓகே, அப்போ இது தேவை கிடையாது. பெயிண்டிங், சிந்து சமவெளியில் பெயிண்டிங்ஸ் கொஞ்சம் இருக்குது. லிட்ரேச்சர் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா சிந்து சமவெளியை பற்றி சொல்லுது. டான்ஸ் ட்ராமா பொழுதுபோக்கை என்ன பண்ணாங்க, இது பெருசாக டான்ஸ் ட்ராமா பெருசாக இருந்ததுக்கான எவிடன்ஸ் இல்லை. ஆனால் டாய்ஸ், ஓகேங்களா, அதாவது டாய் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பொம்மைகள் எல்லாம் வச்சு விளையாடக்கூடிய வழக்கம் வந்துச்சு. ஸோ அதுவும் வந்து என்னது, இது இங்கே நம்ம பேசக்கூடிய ஆர்ட், அது ஒரு கலைக்குள்ளே தான் வருது. ஓகே, சிலதில் இருக்கும், சிலதில் இருக்காது. ஓகே, ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரியில் எதுலலாம் கொடுத்துக்கணும் அந்த ஆஸ்பெக்டில் படிக்கவும். ஆனால் எத்திக்ஸ்னால் அதை மட்டுமே ஸ்பெஷலாக மொத்தமாக கொடுத்துப்பான். இப்போ இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னா சங்கம்லேருந்து மாடர்ன் வரைக்கும் கொடுத்துட்டுப்பான். ரிலிஜியன் அப்படின்னா சங்கம்லேருந்து மாடர்ன் வரைக்கும் கொடுத்துட்டுப்பான். பெண்களோட நிலை அப்படின்னா சங்கம் ஏஜ்லேருந்து மாடர்ன் வரைக்கும் கொடுத்துருப்பான். அப்போது இதில் மொத்தமாக கொடுத்துருக்கான். பட் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் அந்த டைனாசிட்டி இது மட்டுமே கொடுத்துருப்பான். ஸோ இவ்வளோ தான் எத்திக்ஸ்க்கும் ஹிஸ்ட்ரிக்கும் உள்ள கண்டென்ட்டு. ஓகே, இது ரெண்டுத்தையுமே இன்டர்லிங்க்டு சேர்த்து தான் படிக்க போவீங்க. ஸோ நீங்கள் வந்து எத்திக்ஸு சில டாபிக்ஸ் தான் ஸ்பெஷலாக எத்திக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஓகே, மற்றது எல்லாமே ஹிஸ்ட்ரியோட கம்பைன் பண்ணியே வந்துடும். நீங்கள் படிக்கும் போதே பாதி கண்டென்ட் படித்த ஃபீலே வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, சிலது மட்டும் ஸ்பெஷலாக எத்திக்ஸுக்குன்னு சொல்லிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டிங்க, எத்திக்ஸ் எடுத்து ஸ்லோவாக அந்தந்த கண்டென்ட் படிங்க. என்ன இதில் ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா ஏன்ஷியன்ட்டு, மெடிவல், மாடர்ன் மொத்தமாக மூணுமே, அதாவது பண்டைய கால வரலாறு, இடைக்கால வரலாறு, புதிய கால வரலாறு மொத்தத்தையும் சேர்த்தே எத்திக்ஸில் ஒரு கண்டென்ட்டில் படிப்பீங்க. ஆனால் இங்கே தனித்தனியாக படிக்கிறீங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகே, எத்திக்ஸ்க்கும் ஹிஸ்ட்ரிக்கும். ஸோ இது சிலபஸ். அப்போ என்ன பண்ணுங்கள், ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டிங்களா, இப்போ எப்படி ரெண்டுத்தையும் கோகுலேட் பண்ணி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, வேதிக்கு வேத காலம், ஓகேங்களா, புத்திசம் அண்ட் ஜெயினிசம், சமணம், பௌத்தம் ப்ளஸ் வந்து குப்தாஸ்ன்னு எடுத்துப்போம். இந்த 3 டாபிக் எடுத்துக்கலாமே. இப்போ இது எப்படி படிக்கலாம்னா வேதிக்கோட மொத்தமாக டைனாசிட்டி படிப்பீங்க, வேதிக் காலத்தோட லிட்ரேச்சர், ரிலீஜியன் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஆர்கிடெக்சர் ஏதாவது இருந்துச்சு அந்த காலகட்டத்தில், கலைகள் ஏதாவது இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் படிப்பீங்க. அடுத்தது புத்திசம், ஜெயினிசம்னு அதே படிப்போம். குப்தாஸ்லேயும் அதே தான் படிக்க போகும். ஸோ நீங்கள் படித்து முடித்த உடனே ஹிஸ்ட்ரியில் இந்த படிச்சிருவீங்க. இப்போது எத்திக்ஸ் அப்படின்னும் போது கலைகள் அப்படின்னா இது 3தோட கலைகளும் இதில் இன்டர்லிங்க் பண்ணி வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் படிச்சுட்டு வேத காலத்தில் இந்த மாதிரி பெண்களோட நிலை இருந்துச்சு, சமணம் பௌத்தம் ஆகும்போது பெண்களோட நிலை இந்த மாதிரி மாறுதல் அடைஞ்சிது, அடுத்தது குப்தர்கள் வந்து திருப்பி இந்த நிலை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துச்சு. ஓகேங்களா, கொஞ்சம் நசுக்கப்பட்டாங்க பெண்களோட நிலை திருப்பி அடுத்த காலகட்டத்தில் இம்ப்ரூவ் ஆச்சு. இதை தான் வந்து ஹிஸ்ட்ரியில் பாக்ஸாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது எல்லாத்தையும் கோகுலேட் பண்ணி படிக்கணும். இந்த மாதிரி சமூகம் இருந்தது, அடுத்த டைனாசிட்டி வந்து சமூகம் இந்த மாதிரி மாறுதலாச்சு அப்படின்னு நீங்கள் ஹிஸ்ட்ரியிலேயே இதை படிக்கலாம். ஓகேங்களா, அதை தான் உங்களுக்கு எத்திக்ஸில் செப்பரேட்டாக எடுத்து கொடுத்துருக்கான்.
ப்ளஸ் எத்திக்ஸுக்குன்ட்டு சில என்ன சொல்கிறது, எந்த மாதிரி வாழணும், அவனோட வாழ்வில் சூழல் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாகவே சில டாபிக் சொல்லி வைப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் கவர் பண்ணி படிச்சிங்கன்னா மெயின்ஸுக்கும் கண்டென்ட் முடிஞ்சிடும். ஸோ குரூப் அண்ட் மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க. இந்த டாப்பிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி ப்ளஸ் எத்திக்ஸ் இது ரெண்டுத்தையுமே கம்பைல் பண்ணி எப்படி படிக்கணும்னு படிங்க. ஓகேங்களா? ஸோ கண்டென்ட்டை படிங்க. இப்போ கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின், சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து, மெயின்ஸுக்கு சொல்கிறேன், சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து வேத காலத்துக்கு மாறுதல் அடையும் போது சமூக மாற்றங்கள் எந்த மாதிரி இருந்துச்சு அதை பற்றி விரிவாக விளக்குக அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கிங்களேன். இதுக்கு நம்ம எத்திக்ஸில் ஜஸ்ட்டு வேதிக் எப்படி இருந்துச்சு, இண்டஸ் வேலி எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் ஆட்சி பண்ணால் என்ன பிரச்சனைன்றது நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியிலே தெரியும். எத்திக்ஸில் வந்து அவங்களோட வாழ்வில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் டெப்த்தாக சொல்லிப்பான். ஒன்றும் இல்லை, இதில் ஒரு 10 பாயிண்ட் கிடைக்குதுன்னா அதே டாபிக் நீங்கள் எத்திக்ஸில் படிக்கும்போது 25 பாயிண்ட்டு ஒரு ஸ்டோரியோடு கிடைக்கும் உங்களுக்கு. இவ்வளோ தான் விஷயம். அப்போது இண்டஸ் வேலியில் எப்படி இருந்தாங்க மக்கள், வேத காலம் வரும்போது சமூக மாற்றம் எந்த மாதிரி கட்டமைப்புக்குள்ளே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை விரிவாக 15 மார்க்ஸுக்கு எழுதணும். அல்லது 10 மார்க்ஸ் கேட்டானா 10 மார்க்ஸுக்கு எழுதணும். இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் படிச்சுட்டு இது எப்படி இருந்துச்சு, இது என்ன, இது எப்படி இருந்துச்சு, எப்படி மாறுதல் அடைய போகுது, அடுத்த காலகட்டத்தில்க்கும் இந்த காலகட்டத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பண்ணிங்க மெயின்ஸுக்கு. ஓகே, ப்ரிலிம்ஸ்க்கு அந்த பிரச்சனை கிடையாது. வேதிக் காலத்தில் ஓகே விமனோட ஏர்லி வேதிக் லேட்டர் வேதிக், ஓகே இதிலேயே வந்து முந்தைய பிந்தைய வேதிக்குன்னு நம்ம எடுத்துக்குவோம் லேட்டர்னு சொல்லிட்டு. முந்தைய வேதிக்கால விமனோட ஸ்டேட்டஸ் நல்லா இருந்துச்சு, பிந்தைய வேதிக் அதில் மோசமாக இருந்துச்சு. அவ்வளோதான் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு அந்த ஒரு பாயிண்ட். இதில் வந்து சபா நீங்கள் படிச்சிருப்பீங்க, சபா சமிதி அப்படின்னு பேசுகிறோன்னு வச்சுங்களேன். சபா சமிதி அப்படின்னா அந்த அசம்பிளிக்குள்ளே குழுக்களுக்குள்ளே பெண்கள் வந்து பேசலாம், ஓகே அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதெல்லாம் ஏர்லி வேதிக் முந்தைய வேத காலத்தில் இருந்துச்சு. பிந்தைய வேத காலத்தில் சில அசம்பிளிக்கு பெண்கள் வரவே கூடாது, தடை செய்யப்பட்டாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதனால் இந்த மாற்றம் நடந்துச்சு இப்படின்றத தான் நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதணும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பான்னா சபாவில் சமிட்டியில் லேட்டர் வேதிக் பகுதியில் பெண்கள் அலோ பண்ணாங்க அவ்வளோதான் அப்படின்னு இருக்கும். ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டு அலோ பண்ணாங்க, இல்லை அலோ பண்ணலை, இல்லை சிலதில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்தானா நம்மளுக்கு இங்கே என்ன தெரியும், அலோ பண்ணலைன்னு தெரியும். அப்போ நாட் அக்செப்டட். ஓகே, அந்த குழுக்களுக்குள்ளே பெண்கள் வரத்துக்கு அனுமதி இல்லை அப்படின்ற ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு போவீங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு எடுத்துப்போம். மெயின்ஸுக்கு அப்படின்போது கண்டென்ட்டை சேர்த்து படிப்போம். இப்போ ஒரு கொஷினோட நான் பார்க்குறேன், கொஷினோட சொல்கிறேன். ஓகே இது பாருங்கள், இங்கே கொஷின் கொடுத்துக்காப்பாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ட்ரூ, உண்மையை கண்டுபிடிக்கணும். ஓகே ரிக்வேதா பொலிட்டிக்ஸ், ஓகே ரிக்வேதாவோட நிர்வாகத்தில் என்ன விஷயம் அப்படின்றது உண்மையை சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃபேமிலி ஆர் குலா வாஸ் ஸ்மாலஸ்ட் ஒன், ஓகே சின்னதுன்னு சொல்லியிருக்காங்க ரிக்வேதாத்தில். ஓகே டெமோக்ராட்டிக் சிஸ்டம் கீழே வந்து ஜனநாயக ஆட்சி முறை காணப்பட்டது. ஓகேங்களா, நம்மளுக்கு தெரியும் ரிக்வேதா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன மாதிரி லேட்டரில் ஏர்லி வேதாவில் லேட்டர் வேதா பிற்கால வேதாத்தில் என்ன பிரச்சனை ஆச்சு, டெமோக்ராட்டிக்கெல்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் முக்கியங்க ஃபேமிலி குலானா யார் சுப்பீரியராக இருக்காங்களோ, யார் நல்லா வெல்த்தாக இருக்காங்களோ பவராக இருக்காங்களோ அவனே என்ன பண்ணுவான் தலைவனாக, ட்ரைபல் ஓகே ஆனால் குழுக்களாக இருக்குது அதுக்கு தலைமை தாங்குவான். ஸோ டெமோக்ராட்டிக் சிஸ்டம் கிடையாது. நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க உத்தரமேகு இன்ஸ்கிரிப்ஷன், உத்தரமேகு கல்வெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு டெமோக்ராட்டிக் குடவோலை சிஸ்டம். ஓகே அதாவது குழுக்கள் மூலிமா எல்லாமே தேர்ந்தெடுக்க முக அங்கே தான் வந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கும். உத்தரமேகு இன்ஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருப்பாங்க. சில சங்க காலத்தில் தான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பான். ஓகேங்களா, சங்க காலத்தில் வருதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி டெமோக்ராட்டிக் சிஸ்டம்லாம் கிடையாது. ஓகே அடுத்தது புரோஹிதா வாஸ் ஏ சீஃப். ஓகே அதாவது புரோஹித அரசனுக்கு முதன்மை ஆலோசகர் ஆவார். இது நம்மளுக்கு தெரியும். ஓகே குலப்பா வாஸ் த ஹையஸ்ட் ஃபார் ஜஸ்டிஸ். ஓகே வாட் எவர். ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்கான். இது நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட்டு ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்குள்ளே அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த டாப்பிக்கை படிப்பீங்க, ரிலீஜியஸ்லேயும் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயுமே இந்த டாப்பிக்கை படிப்பீங்க. வெறும் பொலிட்டிக்கல் ஹெட்டிங்கில் அதாவது வேதிக்கில் வேத கால டாப்பிக்கில் பொலிட்டிக்கல் அப்படின்றதில் இதை பற்றி படிப்பீங்க. ஸோ அப்போது ஒவ்வொரு ஹெட்டிங்குள்ளே வேதிக் அப்படின்ற கான்செப்ட் ஹெட்டிங்குள்ளே அதாவது சப்ஜெக்ட் டாப்பிக்குள்ளே ஏகப்பட்ட சப்ஹெட்டிங்ஸ் வருதில்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை பற்றி ரிலீஜியஸை பற்றி அதெல்லாம் ஒன்றா படிச்சுட்ருக்கீங்க. ஓகே இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 3 தான் கரெக்ட். ஓகே இதுவும் தான் கரெக்ட். டெமோக்ராட்டிக் சிஸ்டமெல்லாம் கிடையாது. ஓகே இது குழப்பான்றலாம் ஹையஸ்ட் பாடி கிடையாது. அப்படின்னும் போது ப்ரிலிம்ஸ்க்கு இவ்வளோ தான் 1 and 3 இது மட்டும் தான் ப்ரிலிம்ஸ்க்கு. இதே மெயின்ஸ்க்கு இது எப்படி கேட்கலாம், மெயின்ஸுக்கு ரிக்வேதாவில் பொலிட்டிக்கல் அதாவது நிர்வாகத்தை பற்றி ஓகே ஆட்சி அமைப்பை பற்றி விரிவாக எழுதுக விரிவாக விவரிக்க அப்படின்னு கேட்டாங்க வச்சுங்க.
டெமோக்ராட்டிக் சிஸ்டம் கிடையாது. குலா, ஃபேமிலி, சமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து டெவலப் ஆகுது. அதில் புரோஹிதர் வந்து சீஃப் அட்வைசராக இருக்காங்க. குலப்பா அப்படின்றது இது ஹையஸ்ட் கிடையாது, வேக வகம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி எல்லாமே அப்படியே மொத்தமாக கண்டென்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, மர்ஜ் பண்ணி ஒரு 10 மார்க்ஸ்க்கோ 15 மார்க்ஸ்க்கோ எழுதணும். அப்போ அதுக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் இவ்வளோ கண்டென்ட் இருக்காது, கொஞ்சமாக தான் கொடுத்துப்பான். ஓகேங்களா? ஸோ எத்திக்ஸ் புக் படிக்கும்போது அந்த கண்டென்ட்டையும் நீங்கள் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் எத்திக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி புக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூஸ். ஓகே, நீங்கள் பிலிம்ஸ் படித்தாலும் மெயின்ஸ் கவர் ஆகுது, ஆனால் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆகாது, ஜஸ்ட் டாபிக் மட்டும் கவர் ஆகும். ஸோ குரூப் 2 மட்டும் பண்ணுறேன் சார், 4 மட்டும் பண்ணுறேன் சார் அப்படின்றவங்களுக்கு எத்திக்ஸ் புக்கை வாட் இஸ் வாட் படித்தா போதும். குரூப் 1 பண்ணுறவங்களுக்கு நான் சொன்ன ஆஸ்பெக்டில் ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி படிங்க. அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு 100 மார்க்ஸோ வாட் எவர் மார்க்ஸ்க்கு அவன் கேட்குறானோ அதில் 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் கொஷின்ஸ் கேட்கும்போது உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் எத்திக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரியை ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி படிக்கணும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ உங்களுக்கு இப்போ எத்திக்ஸ் புக்கு பற்றின பயம் இருக்காது உங்களுக்கு, ஏன்னா வந்து ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. சில டாபிக்ஸ் மட்டும் தான் ஸ்பெஷலாக இருக்கும், மற்றது எல்லாமே சேம் கண்டென்ட்டு தான். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி நல்லா படிச்சுட்டு எத்திக்ஸ் புக் எடுத்து ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுத்துட்டே வாங்க. ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பைக் அவுட் பண்ணிக்கோங்க, ஸ்டோரியை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க போதும். அதாவது நீங்கள் படிக்க படிக்க அந்த இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த ஸ்டோரி போதும். பிலிம்ஸ்க்குன்னு போது அந்த டேட்டா எடுத்து படிங்க. இந்த டேட்டா இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட் சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க. புக்கு இருந்தால் மார்க் பண்ணிக்கோங்க, புக்கு இல்லாத பிபிடியில் பண்ண ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதுக்காக உட்காந்து தயவு செஞ்சு எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் எடுக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா இங்கிலீஷ்னா ஷார்ட்டனாக பண்ணிக்கலாம், ஆனால் தமிழில் ஈவன் தமிழ் மீடியமாக இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும் அந்த தப்பை பண்ணாதீங்க. புக்கிலேயே மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை பிரிண்ட் அவுட் முடிஞ்சால் போட்டு எடுத்து படிங்க. இல்லை என்னென்னா பிடிஎஃபாகவே படிக்க முடியும் சார்னா ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஆனால் நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப நோட்ஸ் எடுக்கும், ஏன்னா உங்களால் ஷார்ட் பண்ண முடியாது, கண்டென்ட்டை ரொம்ப லென்த்தியாக போகும் தமிழ். ஓகே, அதனால் இந்த மாதிரி படிங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து எத்திக்ஸ் ஹிஸ்ட்ரி மிக்ஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு படிக்கக்கூடிய டாபிக். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன், கிளாசிக்கல் டான்ஸ் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் கதகளி, இது வந்து கிளாசிக்கல் டான்ஸ். ஓகே, இந்த கலகி பைட்டு, சொபியா, ஓகே, அண்ட் தென் தேர்ட் ஒன் திஸ் ஒன். ஓகே, ஸோ இது மூணுமே பார்த்தீங்க, இது வந்து மார்ஷல் ஆர்ட். ஓகேங்களா, ஒரு சண்டை கலை. மற்றது ரெண்டுமே வந்து ஃபோக் டான்ஸ், நாட்டுப்புற டான்ஸ். பட் கதகளி மட்டும் தான் கிளாசிக்கல் டான்ஸ். ஓகேங்களா, அடுத்தது குடியாட்டம் அப்படின்றது என்ன, ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆஃப் கேரளா. ஓகேங்களா, ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆஃப் கேரளா, கேரளாவுடைய பாரம்பரிய நடனம். ஓகே, இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின். இப்போ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கிளாசிக்கல் டான்ஸை பற்றி எழுதுங்க அப்படின்னா, கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குப்தர்கள் காலத்துலேயும் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து வந்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ் டெவலப் ஆகிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் மெடிவலில் டெல்லி சுல்தானேட்டு, முகல்ஸ் இவங்களோட காலகட்டத்திலையும், அதுக்கப்புறமா சோலா, பாண்டியாசங்களோட காலகட்டத்தில் எல்லாமே இதை பற்றி சொல்லியிருப்பான். குட்டி குட்டி கண்டென்ட்டாக வரும். ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா மர்ஜ் பண்ணி டான்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எத்திக்ஸில் கண்டென்ட்டை போய் பார்த்துக்கிட்டு, ஓகேங்களா, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட்டாக வரும். இந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு எத்திக்ஸோட மிக்ஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா 15 மார்க்ஸ் கிடச்சிடும். ஓகே, எத்திக்ஸில் டான்ஸ்னால் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் கம்ப்ளீட்டாக. டான்ஸ்னால் என்ன, அதுக்கு என்ன பொசிஷன், என்ன போஸ்டர் அப்படின்னா அந்த சிம்பிள், இதெல்லாம் முத்ரம், இதெல்லாம் சொல்லியிருப்பான். ஓகேங்களா, அதுலேயே வந்து குப்தர்கள் காலத்தில் இந்த டான்ஸ் இருந்துச்சு, பல்லவர் காலத்தில் இந்த டான்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பான். இதே தான் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் இந்த ஆஸ்பெக்டில் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது 15 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ கம்பேர் பண்ணி ரெண்டுத்தையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி படிக்க கற்றுக்கங்க. மெயின்ஸுக்கு இதுதான் உங்களுக்கு ட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் நான் முடித்ததுக்கு அப்புறமா வேணும்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கணும் நீங்கள். அப்போ தான் உங்களோட நீடு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொன்னால் தான் என்னுடைய பெஸ்ட்டை என்னால் கொடுக்க முடியும். ஓகேவா, ஸோ ஃபைன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் எப்படி படிக்கணும் மெயின்ஸ்க்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்கள, இந்த எத்திக்ஸ் புக் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், ஹிஸ்ட்ரியும் எத்திக்ஸ் எப்படி மர்ஜ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இல்லை எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபைன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கேட்குற கண்டென்ட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஷார்ட்டாக மேக் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேவா, ஏன்னா இதுவே வந்து ஒரு சில பேர் கேட்டதுனால தான் நான் வந்து என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ தட் வந்து நான் அடுத்தடுத்து உடனே உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபைன். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து எனக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் இருக்கும், இன்னும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஓகே, தேங்க்யூ ஆல். அண்டில் பை ஃப்ரம் சுகேஷ் ஆனந்த்.